இல்ல ஒரு எக்ஸ் ராணுவ தளபதி பஷின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 1,80,000 ராணுவ வீரர்கள் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க கொரோனா காலகட்டத்தை காரணம் காட்டின்னு. எக்ஸ் ராணுவ ஜெனரல் அவங்க வலதுசாரி ஊடகம் மோடி ஊடகத்தில் இதை பதிவு செய்தார் 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க ரிபப்ளிக் டிவியில. அது இத்தனைக்கும் அவங்க வலதுசாரி ஊடகம் தான், மோடிக்கு தான் ஆதரவா இருக்கும். அதுல அவர் பயங்கரமா சொல்றாரு, 1,80,000 ராணுவ வீரர்களை நீங்க நிறுத்தி இருக்கீங்க, ஆட்களையும் எடுக்கல, அக்னிபத்துங்கிற பேர்ல நிரந்தரம் இல்லாத ஆட்கள் எடுக்கிறீங்க, இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த பாதுகாப்பு குறைபாடு வந்திருக்குன்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு. ராணுவ தளபதி அவர் காங்கிரஸ்காரர் கிடையாது. இல்லை இருக்கலாங்க. ஏன்னா அக்னிபத் ஸ்கீம் வரும்போதே அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஒரு மிலிட்ரிக்காரன், அதாவது சாதாரண கிராமத்து இளைஞர்களோட ட்ரீமே மிலிட்ரி ஆகிறதாங்க. அங்க நார்த்ல பெரிய வேலை, ஆமா பெரிய வேலை வாய்ப்பு. நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், பஞ்சாப் எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். பஞ்சாப்ல போதைப் பொருள் கலாச்சாரம் இவ்வளவு கூடுனது காரணமே மிலிட்ரியில வேலை வாய்ப்பு இல்லைன்னு இளைஞர்கள் வெக்ஸ் ஆயிட்டாங்கிறதா ஜெனரல் ஒப்பீனியன். ஓகே ஓகே ஓகே. என்னன்னா ஒரு கிராமங்கள்ல கடைக்கோடியில் இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப பிற்படுத்தப்பட்டவர்களா இருப்பாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு மிலிட்ரிக்கு போயிட்டு வரும்போது இந்த கிராமத்துல அவங்களோட அந்தஸ்து கூடிருது, சமுதாய படிநிலை உயர்ந்துருது. அங்க பல வருஷங்கள் சர்வீஸ் போட்டு அவங்க கிராமத்துக்கு வரும்போது ஒரு சமுதாயமே 30 வருஷம் முன்னிலைக்கு போயிருது. அதனால அவங்க ஆர்மி சர்வீஸை ரொம்ப லைக் பண்றாங்க, பணத்துக்காகலாம் இல்லை. ஆனா டோட்டலா அதை நம்ம பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளூர்லயும் குற்றங்கள் பெருகும். ஏற்கனவே சமுதாய படிநிலையில கீழே இருக்கவங்க இன்னும் கீழே போயிடுவாங்க. இது ஆரம்பத்துல இருந்தே இது சொல்லப்பட்ட விஷயம்தான். அப்போ எதனால இது கொண்டு வந்தாங்க? ஃபைனான்ஸ் கட்டு. நீங்க வேற எதுல எல்லாம் நம்ம ஃபைனான்ஸை வேஸ்டா செலவு பண்றோம், எக்கச்சக்கமா செலவு பண்றோம். ஸ்டேட் சப்ஜெக்ட் எக்கச்சக்கமா வச்சிருக்கோங்க, அதுக்கே டபுள் சப்ஜெக்ட் சென்ட்ரல்ல இருக்கும். நீங்க கல்வியில இருந்து எது வேணாலும் எடுக்கலாம், நதிநீர்ல இருந்து எது வேணாலும் எடுக்கலாம். இங்கேயும் ஒரு துறை இருக்கும், இங்கேயும் செலவு பண்ணுவோம், அங்கேயும் செலவு பண்ணுவாங்க. இங்க செலவு பண்ணா நமக்கு ஒரு செலவுங்க, அங்க செலவு பண்ணா நமக்கு அத்தனை மாநிலத்துக்கும் அதே செலவு. 30 மாநிலம் இருந்தா 30 செலவு. ஆனா எல்லா மாநிலமும் இதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம்.